கார்த்திகை புராணம் 11ஆம் அத்தியாயம். கேட்பாய் சத்யபாமா. அந்த ஜலந்தரனானவன் தன் சேனா சமூகங்களுடன் மேரு பர்வதத்தின் குகையை நாடி வருவதை தேவர்கள் மூலம் அறிந்த தேவேந்திரனானவன் அதிக பயப்பிராந்தியுடன் கூடியவனாய் ஸ்ரீமன் நாராயணரை குறித்து ஸ்தோத்திரம் செய்தார். சங்கம், சக்கரம், கதாயுதம், கத்தி, வில்லை தாங்கிக் கொண்டும் மகர கிரீட குண்டலங்களுடனும் வைஜெயந்தி மாலையை தரித்து கொண்டும் ஸ்ரீவத்சம் என்னும் மருவில் தன் பிரிய பத்னியான ஸ்ரீ லக்ஷ்மி தேவியை திருமார்பில் தாங்கிக் கொண்டும் தங்க வர்ணத்தில் மின்னும் பட்டு பீதாம்பரத்தை தரித்து கொண்டும் 4 திருக்கரங்களுடனும் திருக்காட்சி தந்தருளும் அகில லோக தலைவனான ஸ்ரீமன் நாராயணரை திருவடி பணிந்து வணங்குகின்றேன். இங்கு இப்படி இருக்க ஸ்ரீவைகுந்தத்தில் பகவான் ஸ்ரீஹரி லக்ஷ்மி தேவியுடன் கூட மிகுந்த களிப்புடன் சொக்கட்டான் விளையாடி கொண்டிருக்கையில் சட்டென எழுந்து தேவர்களின் அபய குரல் கேட்டு லக்ஷ்மி தேவியை நோக்கி, தேவி, இந்திராதி தேவர்கள் ஜலந்தரனுக்கு பயந்து மேரு பர்வதத்தின் குகையில் வாசம் செய்கிறார்கள். தேவர்கள் மறைந்து மேருவின் குகையில் இருப்பதை அறிந்த ஜலந்தரன் தன் சேனைகளை திரட்டி கொண்டு வருவதை அறிந்து தேவர்கள் மறுபடியும் அவர்களுடன் யுத்தம் செய்ய சக்தியற்றவர்களாய் தங்களை காப்பாற்றுமாறு என்னை துதிக்கிறார்கள். மேலும் அந்த ஜலந்தரனோ உனக்கு தமையன், நீயோ அவனுக்கு தங்கை. இப்படி இருக்க நான் எப்படி அவனோடு யுத்தத்திற்கு செல்வது என்று யோசிக்கிறேன் என்று கூற, அதற்கு லக்ஷ்மி தேவியானவள், சுவாமி, நானோ உமக்கு பத்தினி, ஜலந்தரனோ உமக்கு மைத்துனன், தாங்களோ பக்தர்களுக்கு அபயஹஸ்தம் கொடுப்பவர். ஆகையால் தேவர்களுக்கு சகாயமாக யுத்தத்திற்கு சென்றால் என் தமையனான ஜலந்தரன் உமது கையால் கொல்லப்படுவது நிச்சயம் என்று கூற, அதற்கு பகவான், தேவி, ஆம், அப்படியும் ஆகலாம். இருந்தாலும் நீ அவன் மேல் கொண்டிருக்கும் பாசத்தாலும் பிரம்மதேவரின் வரத்தினாலும் மேலும் அவன் சாம்ப சதாசிவ மூர்த்தியினுடைய கபாலாக்னியின் சக்தியினாலும் உண்டானவன். ஆகையால் அந்த ஜலந்தரனானவன் சிவனை தவிர மற்றவர்களால் கொல்லப்பட மாட்டான், இது நிச்சயம். ஆகையால் நீ எதற்கும் பயப்படாதே என்று லக்ஷ்மி தேவிக்கு தைரியம் கூறி அவளிடம் விடை பெற்று கருடன் மேல் அமர்ந்து தேவர்கள் அடைக்கலம் புகுந்த குகையை அடைந்தார். தேவர்களும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை கண்ட மாத்திரத்தில் அபயம் அபயம் என சரணாகதி அடைந்தார்கள். அவர்களை ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் அபயஹஸ்தம் கொடுத்து, இந்திராதி தேவர்களே, அஞ்சாதீர்கள், எல்லாவற்றிற்கும் நான் இருக்கிறேன், நிர்பயமாக இருங்கள் என்று தேறுதல் கூறினார். இப்படி இருக்க ஜலந்தரன் குகைக்கு முன் யுத்தகளம் அமைத்து தம் கூடாரத்தை கட்டி கொண்டு இருந்தான். மறுநாள் யுத்தம் ஆரம்பித்தது. தேவர்களும் அசுரர்களும் தங்கள் தங்கள் ஆயுதங்களை கொண்டு யுத்தம் செய்து கொண்டிருக்கும் சமயம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் கருடாரூடரா யுத்த களத்தை நாடி வரும்போது கருடனுடைய வேக காற்றினால் சூழ்ந்திருந்த மேகங்களெல்லாம் மூலைக்கு ஒன்றாக சிதறி சின்ன பின்னமாக மறைந்ததாம். அங்கிருந்த ஜலந்தனுடைய சைன்யமும் சூறாவளி காற்றினால் அடிபட்டு உருண்டு பறப்பது போல் நிற்க ஒட்டாமல் பய பிராந்தியுடன் மூலைக்கு ஒருவராய் ஓடலானார்கள். இவ்வாறு தன் சேவைகள் ஓடுவதை கண்ட ஜலந்தரன் என்ற அசுரன் அவர்களை ஓடி போக விடாது அமர்த்தி ஆகாயத்தை அண்ணார்ந்து பார்க்க ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் கருடன் மேலேறி யுத்த சன்னத்தராய் வருவதை கண்டு கண்களில் தீப்பொறி பறக்க உடனே கையில் பானத்தை எடுத்து அஸ்திரத்தை தொடுத்து அக்கருடன் மீது பிரயோகித்தான். ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் இவனுடைய பராக்கிரமத்தை அறிந்து கருடனை சற்று விலகி போகும்படி கூற நின்ற செய்கை செய்ய அப்படியே கருடன் திசை மாற யாதொரு அபாயமும் இன்றி இருக்க அதை கண்ட ஜலந்தரன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நோக்கி அம்பெய்ய, அதற்கு ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் மகா கோபத்தை உடையவராய் வில்லேந்தி ஜலந்தரனுடைய துவஜத்தையும் தனுசையும் தன் ஒரே பாணத்தால் சோதித்து ஜலந்தரன் மார்பில் ஓர் பாணத்தை விட அதற்கு ஜலந்தரன் சளைக்காது கதா பாணியாகி ஆகாயத்தில் கிளம்பி
தன் கதாயுதத்தால் கருடனுடைய சிரசில் தாக்கினார். அடிபட்ட கருடன் மூர்ச்சையடைந்து கீழே விழுந்தது. இதனால் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு கோபம் பொங்கி தன் கட்காயுதத்தால் ஜலந்தரனுடைய கதாயுதத்தை சோதித்தார். பின் ஜலந்தரன் மகாவீரத்துடன் தன் முஷ்டியினாலே ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மார்பில் தாக்கினான். இப்படி இருக்க சில நேரம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கும் ஜலந்தரனுக்கும் மல்யுத்தம் முஷ்டியுத்தம் நடந்தது. அப்போது பூமி எங்கும் அதிர்ச்சி உண்டாகியது. இப்படியாக யுத்தம் நடக்கையில் பகவான் பேரிரைச்சல் கூடினவராய் தனது பாணத்தை ஜலந்தரன் மீது பிரயோகிக்க ஜலந்தரனானவன் தானும் ஒரு கணை விடுத்து அப்பாணத்தையும் சேதிக்கவே ஸ்ரீ மகாவிஷ்ணு மனதில் அதிக சந்தோஷமடைந்து ஜலந்தரனை பார்த்து, அப்பா ஜலந்தரா, உன்னுடைய தீர வீர பராக்கிரமத்தால் நீ கொஞ்சமும் சலிக்காமல் யுத்தம் செய்வதைக் கண்டு மனமகிழ்ந்தேன். ஆகையால் உனக்கு வேண்டிய வரத்தை கேள், தருகிறேன் என்று கூற, ஐயனே, அப்படி தாங்கள் வரம் தருவது நிச்சயமாகில் நான் கோரியதை தாங்கள் தர வேண்டும் என அவன் கேட்க, அதற்கு ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் சம்மதித்து அப்படியே தருகிறேன் என்று வாக்களிக்க, ஜலந்தரனானவன், பிரபுவே, அப்படியானால் தேவேந்திரனிடம் இருக்கும் ஐஸ்வர்யங்களும் தாங்களும் லக்ஷ்மி சமேதராய் தேவாதி தேவர்களுடன் என் பட்டணத்தில் வந்து சதா வாசம் செய்ய வேண்டும் என்று கேட்க, ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் அப்படியே பெற்றுக்கொள் என்று வரத்தை தந்து ஸ்ரீ லக்ஷ்மி தேவியை நினைக்க, உடனே லக்ஷ்மி தேவியும் வந்து சேர, ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் லக்ஷ்மி சமேதராயும் இந்திராதி தேவர்களுடனும் ஜலந்தரனுடைய பட்டணமாகிய ஜோதிபுரியை அடைந்து வாசம் செய்யலானார். ஜலந்தரனானவன் தேவர்களை எல்லாம் தன் வசமாக்கிக் கொண்டு தேவேந்திரன் பட்டணம் போல ஜொலிக்க நின்ற தன் பட்டணத்தில் யாதொரு குறையுமின்றி அரசு செலுத்தி வரலானான் என்று பகவான் தேவி சத்யபாமையிடம் கூறினார். 11ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.